November 25th, தி ஹிந்து பிரிஸ்கர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவா டாப்ஸ் இன் டிஜிட்டைசேஷன் ஆஃப் எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் அண்ட் கேரளா லேக்ஸ். ஸோ என்னன்னா இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துகிறாங்களா, எல்லா ஒரு 10 ஸ்டேட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாருமே வந்து ஃபார்ம் சப்மிஷன் எல்லாமே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து December 4 வரை மேக்ஸிமம் டேட் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் தான் தெரியும் எத்தனை நம்பர்ஸ் வந்து என்ரோல் ஆயிருக்கு ஆகலை, அதில் கான்ட்ரவர்சிஸ்லாம். ஸோ ஓகே, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டிஜிட்டலைசேஷனாக பண்ணுறது வந்து கேரளா பிஹைண்டில் இருக்கான், கோவாலாம் வந்து நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபர்தராக பார்ப்போம் என்னன்றது. ஜஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, கோவா கவர்மெண்ட் டஸ் அ யூட்டர்ன் ஆன் டைகர் பிரசன்ஸ் இன் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து இந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பிம்கத் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, அதுக்கப்புறம் வந்து அன்ஷி தந்தலி டைகர் ரிசர்வ், இது ரெண்டு மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்பெஷல் யூ பெட்டிஷன் ஆர்டிகல் 136, யூபிஎஸ்சி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் யூ பெட்டிஷன்னா என்ன, அது எந்த அளவு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வந்து ஓரளவு பவர் கொடுக்கும் அப்படின்றதும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீடிங் விட்டால் போதும், வேறு எதுவும் பெருசாக அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அவங்க சொல்கிற ஃபேக்ட்ஸ் தான் திருப்பி பேசுவாங்க, அது அப்புறம் லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்லை, சரிங்களா. ஸோ எஸ்சி டு ஹியர் பிளே டு ஸ்டாப் கேஷ் டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அது வந்து இன்வேலிடு, அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாலுமே அதுக்கப்புறம் இந்த 2000 ருபீஸ்க்கு உள்ளே இருக்க கேஷ் வந்து அமௌண்ட் வந்து கேஷாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் பெட்டிஷன் எடுத்திருக்காங்க, இன்னும் வந்து வெர்டிக்ஸ் எதுவும் வரல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2000 ருபீஸ்னாலுமே வந்து அந்த 2000 ருபீஸ் யார் கொடுத்தான்ற நேம் வரைக்கும் எல்லாமே வேணும், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி வேணும் டொனேஷனை பொறுத்த வரைக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டி டொனேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கு. ஃபர்தராக எவால்வ் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்னா என்னன்றது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, அது ஏன் வந்து இன்வாலிடேட் பண்ணான்றதையும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் தான்மா. பேஜ் நம்பர் 8ல் லேபர் அண்ட் ஹானர்ன்னு இருக்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து 2020 லேபர் கொடுத்துருந்தாங்க, 2019 எதுக்குன்னா வந்து சொல்லிட்டு பார்த்தோம், அதாவது 29 டிஃப்ரெண்ட் லேபர் லாஸை கன்சாலிடேட் பண்ணி 4 லாஸாக கொடுத்துருந்தாங்க. அது என்ன லாஸ்னா, கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வந்து சேஃப்டி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன கன்சாலிடேட்டாக லா கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்துடுச்சு, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக நடக்கலை. ஏன்னா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ யோசிச்சு பண்ண 29 லாஸ் இருக்குது, அது வெறும் 4 லாவாக கன்வெர்ட் பண்ணும்போது அதில் எவ்வளோ இன்டர்னன்ஸ் இருக்கும், சில மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா வந்து இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ மார்க்கெட்டுக்கும் லேபர் கோடுக்கும் இருக்க வந்து ஒரு எப்படி சொன்னால் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கான்ட்ரவர்சி மாதிரி. ஃப்ரீ மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கே லேபர் கோட் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரீ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வந்து கம்பெனி வச்சுக்கலாம், யாராலும் நடத்திக்கலாம், இன்கம் இருக்கவன் வின் பண்ணுறவன் சர்வே பண்ணிப்போம். லேபர் கோடுன்றது எக்ஸ்ப்ளாய்டேஷன், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அவங்களே பார்த்துருப்போம். ஒரு லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட மெயின் எய்மாகவே இருக்கும், எப்பவுமே அது வந்து பேசுனது தான். ஸோ இப்போ என்னன்னா, லேபர் கோடு கொண்டு வந்தால் அது எந்தளவு வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு பாதிக்கும், அது ஒரு கான்ட்ரவர்சி. இப்போது நம்ம கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் படி ப்ரோ எம்ப்ளாயர் அண்ட் ப்ரோ வந்து ஒர்க்கர் சொல்கிறாங்க. இப்போ எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ப்ரோ எம்ப்ளாயராக இருக்குது. அதாவது வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்களா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸாக இருக்கவே தவிர வேஜ், அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ பேலன்ஸான அப்புறம் இதில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் உபுண்டு. ஸோ யூஎஸ் இப்போ G20 சப்மிட் இருக்குல்ல, G20 சப்மிட் வந்து இப்போது மெயினாக நடந்த ரீசன் வந்து பார்த்தோன்னா, ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து ஒரு யூனியனாக ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் அட்டன் பண்ண மீட்டிங்கு. ஸோ இப்போ என்னென்னா G20 அட்மிட்டும் அவங்க வந்து ஜாயினும் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா குளோபல் லெவலில் குளோபல் சவுத் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீஜன் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீஜன் வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ அதுவே வந்துடுச்சுன்னா குளோபல் சவுத்துக்கான வாய்ஸாக இந்த G20 இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் யார் வந்து வரலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிக்கெஸ்ட் பிளேயர் யூஎஸ். அவன் வந்து அவங்க மினிஸ்டர் லெவல் ஆள கூட அனுப்பல, ஒரு டிப்ளமேட் அமைச்சு ஒரு அப்சர்வராக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா வந்து ஒரு ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்டு நேஷன் வந்து எந்தளவு வந்து லீஸ்ட் கன்சர்னாக இருக்குது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸோ இல்லை வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் இனிஷியேட்டிவ்ஸோ ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதா, அதுக்கப்புறம் குளோபல் ஹெல்த் கேர் ரெஸ்பான்ஸ் டீம் கிரியேட் பண்ணுறதா, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சேட்டலைட் டேட்டா பார்ட்னர்ஷிப் அண்ட் G20 கிரிட்டிக்கல் மினரல் சர்க்குலாரிட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஸ்கீமாக இருக்கும், ஃபியூச்சர் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஏன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சர்னாக இருக்குது இப்போ இருக்க பீரியட் டைம்ஸ், பிகாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மற்றபடி எல்லாமே இந்த நான் ஃபாசில் ஃபியூயல் நோக்கி போடுற எனர்ஜி ரிசோர்ஸ்க்கு மெயினான ஃபேக்டர்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். ஸோ இது என்னன்றதும் பார்ப்போம், கண்டிப்பாக நியூஸ் எவ்வளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
யூஎஸ் மாதிரி கண்ட்ரி வந்து இதுலேருந்து வித்ட்ரா ஆகுறது வந்து ஒரு நல்ல ஸ்டான்ஸே கிடையாது. ப்ளஸ் வந்து இன்னுமே வந்து நம்மளும் எஃபிஷியண்ட்டாக குளோபல் சவுத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் குபர்னட்டோரியல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ குபர்னட்டோரியல்னா ஒன்றும் இல்லை, கவர்னர் மாதிரி ஒரு போஸ்டிங் தான் குபர்னட்டோரியல்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இந்த யூஎஸ் இந்த மாதிரி ரீஜன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன ஆர்கியூ பண்ணிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 143 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கேட்டிருப்பாங்க ஒரு சில விஷயத்துல. ஸோ ஆர்டிகல் 143னா என்னன்னு பார்த்துக்கணும். 143 சிம்பிள் கோடு தான். வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் பைண்டிங் கிடையாது ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இவ்வளோதான் அது. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 143 142 மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து சம் 11 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இது என்னன்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்து கவர்னரோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் அதுக்கு டைம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து நம்ம நேற்றுமே ஒரு ஆர்டிகல் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? கவர்னர் டிஸ்கிரிப்ஷன் எந்த அளவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன அடிஷனல் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுவுமே வந்து பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லுமே வந்து கவர்னர் டிஸ்கிரிப்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷனே இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா வந்து கவர்னர் ஆப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனே இருக்கக்கூடாது, அது வந்து சம்டைம்ஸ் வந்து பைண்டிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் இருக்குல்ல, அந்த டேர்முக்கான அதாவது வியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ்மே வந்து ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எந்த அளவு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எய்ட் அண்ட் அட்வைஸ்ன்னு சொல்றோம்ல, அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஓத் எடுக்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு தான் அலிகன்ஸா இருக்கிற மாதிரி. கவர்னருக்கு வந்து அலிகன்ஸ் இல்லை. கவர்னர் ஓத்துமே கான்ஸ்டியூஷன் அப்ரூவல் பண்றதா தான் இருக்கணும் தவிர வந்து கான்ஸ்டியூஷன் டிஃபெண்ட் பண்றதா தான் இருக்கணும் தவிர வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருக்காது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு டிஃபெண்ட் பண்றதுன்றது பொலிட்டிக்கல் எக்ஸிட்டி உள்ள வந்தா அது எந்த அளவு வந்து பாதிக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் டிஃபெண்ட் பண்றது இண்டிபெண்டா இருக்க முடிவு, சில முடிவு இண்டிபெண்டா எடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து சர்க்காரியா கமிஷனும் பேசியிருக்காங்க. பிளஸ் ஆர்டிகல் 356 எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்து தோணுச்சுன்னா எந்த ஒரு லெட்டரும் தேவையில்ல, ஃபார்மல் எதுவுமே அனௌன்ஸ் தேவையில்ல. பிரசிடென்ட்டுக்கு சொல்லி இந்த மாதிரி வந்து இங்கே எமர்ஜென்சி போடலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 356 டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவு வந்து லாஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்போ இருக்கும்போது நம்ம வந்து இது எந்த அளவு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க, எந்த அளவு டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ தேவைப்படுது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சர்க்காரியா கமிஷன்லையுமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனரி டைம் இருக்குல்ல, அதை வந்து லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து சுப்ரீம் கோர்ட்மே வெர்டிக் விட்டுருக்காங்க. ஹர்கோவிந்த் பந்த் வெர்சஸ் ராகுல் திலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா கமிஷனும் ப்ளஸ் வந்து இந்த கவர்னரோட டிஸ்கஷன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் சோல் சோர்பர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இந்த பொலிட்டீஷியன்ஸோட இந்த மூவ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷனரி வந்து இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக பேன். இது என்னன்னா வந்து அவங்க பொலிட்டிக்கல் ஆம்பிஷனை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் கோalition கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்கு. அந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டர் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கவர்மெண்ட் மினிஸ்டர் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ண சொல்லும் போது இன்னொரு கவர்மெண்ட் வந்து வேணாம், அதாவது பார்ட்டி ஏ பார்ட்டி பி பார்ட்டி சி வச்சுப்போம். பார்ட்டி பி வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா பார்ட்டி சி கூட இப்போ திருப்பியும் பார்ட்டி பி வந்து கொலிஷன் ஃபார்ம் பண்ணிட்டு நான் பில் பாஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அப்போ என்னது அங்கே திருப்பியும் வந்து அகைன் ஒரு டேர்ம் ஆயிடும், திருப்பியும் வந்து கோalition கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும், திருப்பியும் ஒரு ஹவுஸ் ரீ எலெக்ஷன் எல்லாமே நடக்கும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா, ஒரு லா கொண்டு வாங்க, லா கொண்டு வந்து அங்கே டைம் லிமிட்டை வந்து வைங்க. அந்த டைம் லிமிட் வந்து எவ்வளோ வைக்கலான்றது வேணா சுப்ரீம் கோர்ட்டை இன்டர்வென்ட் பண்ணும். என்ன வந்து லா மேக் பண்ண சொல்லாதீங்கன்னு சொன்னது நல்ல முடிவு தான், கரெக்டான டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொசைட்டி மஸ்ட் ரீக்ளைம் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஓப்பன் டைலாக். ஸோ இது வந்து ஒரு எஸ்சி மாதிரியான ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லாவே இருந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் எது நியூட்ரல்னே வந்து சொல்ல முடியல, ஒன்று லெஃப்டாக இருக்கணும் இல்லை ரைட்டாக இருக்கணும், நீங்கள் மிடில் பார்த்த புத்தா மாதிரி சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இதுலேயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைடு எடுத்தனா அந்த சைடு நீ ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு குரூப் வருது, இந்த சைடு ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு குரூப் வருது. அவன் கடைசியில் எமோஷனலாக ஃபேட்டிகைடு எமோஷனல் எக்ஸாஷன் ஆயிடுறான். அவனுக்கு வந்து அங்கே இருக்க மாட்டேங்குது, அவன் எடுத்த டிசிஷன் கரெக்டா இல்லையான்ட்டு அவனுக்கே செல்ஃப் டவுட் வந்துடுது. ஸோ அப்போ வந்து இந்த நியூட்ராலிட்டின்றதே வந்து எந்த சைடில் இருக்குன்றது இப்போ இருக்க சொசைட்டியில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜே கார்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலரைசேஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து ஒரு 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 விஷயம் இருந்துச்சுன்னா எப்பவுமே வந்து பைஃபர்கேட் பண்ணி நம்ம பார்க்குறோம், பைனரியாக பார்க்குறோம். ஒன்று பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ் தவிர நடுவில் இருக்க மிடில் பார்ட் சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம எத்திக்ஸ் மாதிரி கொஸ்டின் இருக்கட்டும், எத்திக்ஸ் வந்து கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுறோம்ல, அதுலையுமே வந்து இப்போ கேஸ் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஒரு சுச்சுவேஷனை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஒரு ஆஃபீஸர்னாலன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயுமே போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எழுத தான் செய்யணும். அதில் மிடில் பார்ட் சூஸ் பண்ணுறது நம்ம ஒர்க். ஸோ இங்கேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மிடில் பார்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த பொலரைஸ்டு ரெண்டு சைடை மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க.
இதே இப்போ இந்த போலரைஸ்டு பார்த்த பெட்டரா கொண்டு வரதுக்கு எப்படி பண்ணணும்னா ஜென்யூனா டயலாக்ஸ் கொண்டு வருது. ரெண்டு பார்ட்டிக்கிட்டையும் முதல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவீங்க. 2 பேர்ட்டையும் முதல்ல பேசுங்க. அப்போ வந்து அந்த போலரைசேஷன் வந்து குறைஞ்சி வைடன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது இங்கே மட்டும் இல்லை, லெகிஸ்லேட்டருமே இருக்குது. லெகிஸ்லேச்சரில் இப்போ வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட் ஒன்று பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா, இதே ரூலிங் கவர்மெண்ட் இப்போ மெஜாரிட்டியில் இருக்காங்க. இதுவே வந்து மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னா அப்போசிஷன் பற்றி கண்டிப்பாக இந்த பில் பாஸ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன ஆகும்னா நிறைய லெகிஸ்லேச்சர் பில் போய் டெட்லாக்ல முடிஞ்சிடும். அது அகைன் வந்து என்ன ஆகும்னா வந்து திருப்பியும் வந்து வேற ஒரு கவர்மெண்ட் வந்து திருப்பியும் பில் பாஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ரொசீஜராக போகும் தவிர இனிஷியல் டிசிஷன்ஸ் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவு வந்து ஹேட்டட் ஸ்பீச் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பைனரி சாய்ஸஸை விட்டுட்டு காம்ப்ளெக்ஸிஸ் கொண்டு வாங்க. சொசைட்டியில் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. நியூட்ரலிட்டியை கொண்டு வர பாருங்க. ஜஸ்ட் வந்து 2 சைடை மட்டும் ஷார்பன் பண்ணுறது வந்து சொசைட்டியில் சர்வைவ் ஆகாது, ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிட்ஜிங் இந்தியாஸ் நியூமரசி கேப். ஸோ இப்போ நிப்புன் பாரத் மிஷன் இருக்குல்ல, இங்கே என்னன்னா வந்து மெயினான விஷயமே வந்து நியூமரசி அண்ட் வந்து லாங்குவேஜ் ரெண்டுத்துமே வந்து ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொண்டு வரது என்ன மாதிரினா இப்போ ஆசர் ஏஎஸ்இஆர் ஆனுவல் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் படி 48% ஆஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து நியூமரிக் சால்வ் பண்ண வரல. 37% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ப்ராப்பராக எழுத வரல. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து மெயினான ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ ப்ரீயர் கிளாஸஸ்லேயே அவங்க வந்து ப்ராப்பர் நம்பர் சிஸ்டம் படிச்சிருந்தா அதுக்கப்புறம் அவங்க போகும்போது டெசிமல்ஸாவோ இல்லை டிவிஷனோ வரும்போது அவங்க பெட்டராக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அங்கேயே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு போக முடியல. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக COVID-19 பேண்டமிக்ல வந்து மோஸ்ட் எல்லாமே வந்து என்னாச்சு, ஹோம் பேஸ்டு ஸ்கூல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வரைக்கும் முடிச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நாலேஜ் கேப் கேட் ஆயிடுச்சு. அது என்ன ஆகுதுன்னா ஃபர்தராக அவங்களோட எவல்யூஷனுக்கு வந்து பெட்டராக பண்ண முடியல. ஸோ பிரகாஷ் சுரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5th 7th 8th கிரேட் இருப்பாங்களா, அந்த பசங்களுக்கு போயிட்டு நியூமெரிக்கல் வேல்யூஸ் அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா எல்லாரோட அவுட்புட்மே நல்லா இருந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் சைல்டை வந்து கண்டுபிடிச்சாதான், அவங்க எங்கே லேக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் ஒரு நியூமரசியும் சரி லிட்ரஸியும் சரி அவங்களுக்கான ஃபவுண்டேஷன் வந்து பெட்டராக கொண்டு வர முடியும். ஜஸ்ட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்டிஸ் சூர்யகாந்த் டேக்ஸ் ஓத் அஸ் 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஓத் வந்து யாருன்னு எடுப்பாங்க? பிரசிடென்ட். அந்த ஓத் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ராஷ்டிரபதி பவனில் தான் எடுப்பாங்க ஓத்து. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பேசிக் ஃபேக்ட் போட்டு வச்சுங்க. ராஷ்டிரபதி பவன் சொல்லிட்டு இதுலேயே கொடுத்துருக்க மாட்டான், லக்ஷ்மிகாந்த்லையுமே இருக்காது. ஸோ இது நியூஸ் பேப்பரில் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துக்கோங்க. ஓத் வந்து பிரசிடென்ட் தான் எடுக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் எந்த பிளேஸ்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் இம்பார்ட்டன்ட் பேசி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அருணாச்சல் உமன் ஸ்டாப்ட் அட் சைனா ஏர்போர்ட், இந்தியா இஷ்யூ ஸ்ட்ராங். இப்போ என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து எப்பவுமே சைனா சொல்லுவோம், அது என் கண்ட்ரி தானே சொல்லிட்டு இருப்பான், அது என்னோட ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் சைனா போற, நீ சைனா பாஸ்போர்ட் எடுத்துட்டு உள்ளவா, நீ இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரேன்னு கேட்குறா. இது வந்து எந்த அளவு வந்து போகும் தெரியாது இஷ்யூ. ஸோ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோடி டு விசிட் அயோத்தியா, ஹோய்ஸ் பிளாக் அட் ராம் டெம்பிள். ஸோ ராம் டெம்பிள் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. அது வந்து ஃபர்தராக நியூஸ் அதோட ஆர்கிடெக்சர் பற்றி எல்லாமே வரும். நகரா ஸ்டைலில் கட்டியிருக்காங்கன்ற ஐடியா இப்போதைக்கு வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வரும்போது அது டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நேவி கெட்ஸ் சைலண்ட் ஹண்டர் 80% ஹோம் க்ரோன் மஹி. ஸோ இப்போ என்ன ஐஎன்எஸ் மஹி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஎன்எஸ் கிளாஸ், அது மஹி கிளாஸ் வெஹிக்கல்ஸில் ஆன்டி சப்மரைன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இது யார் வந்து இப்போ இதில் மெயினான விஷயம் பார்த்தா இது 80% இண்டிஜியஸ் ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மி சீஃப் வந்து ஒரு இன்னாகரல், அது நேவியை வந்து இன்னாகரல் பண்றது. இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து எதை ஷோ பண்ண பார்க்குறாங்கன்னா, இந்தியன் கண்ட்ரி வந்து இப்போ வந்து ஓவராலாக கலெக்டிவாக ஆக்ட் பண்ண போகுது. நோ மோர் வந்து செப்பரேஷனு, ஆர்மி நேவி எல்லாமே ஏர் எல்லாமே வந்து ஒன்றா கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ண போகுது. நம்ம சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்ற போஸ்டிங்கே பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ அந்த பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்றா ஆக்ட் பண்ண போகுது அப்படின்றதுக்கு ஒரு நாங்கள் வந்து ரிஜிடாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஹெலன் கலர் சொன்னதாக ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக பார்க்கும்போது தான் ஈஸியாக பிரேக் பண்ண முடியும், ஒன்றால் தானா பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் எஸ்ஏ அந்த மாதிரி விஷயத்தில் கோட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஐஎன்எஸ் மஹி வந்து எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட். இந்த மாதிரி விஷயம் மஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ண வேண்டாம். லைட்டாக வச்சு இந்த ஃபேக்ட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஐஎன்எஸ் மாஹி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா போதும். இப்போ எங்கே மேக் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி மேக் பண்ணுறது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா பிரேசஸ் ஃபார் டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஏர் டிராவல் ஆஃப்டர் எத்தியோப்பியா.
ஹைலி குபி வால்கனோ வந்து எத்தியோப்பியால இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல கனடா பிளான் சிட்டிசன்ஷிப் ரெஜியூம். ஸோ வந்து என்னன்னா இந்தியன் ஒரிஜின் இப்போ என்னன்னா கனடாவில் வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த் மட்டும் தான் வந்து சிட்டிசன்ஷிப்பாக கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன நேச்சுரலைசேஷன் டிசென்ட் ரெண்டுமே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ இந்தியன் மாதிரி சிட்டிசன்ஸ் அங்கே போயிட்டு அவங்க சிட்டிசன்ஷிப் எடுத்திருப்பாங்க, அவங்களோட ஐ மீன் டிசென்டாக இருந்திருப்பாங்க, அவங்களோட சைல்டு பர்த் வெளியே நடந்திருக்கும், திருப்பி உள்ளே போகும்போது அவங்களுக்கு சைல்டுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாது, இஸ் ஜஸ்ட் நார்மல் பர்சன், சிட்டிசன் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது, டிசென்ட் அண்ட் வந்து பர்த் ரெண்டு பேருமே வந்து ஐ மீன் டிசென்ட் அண்ட் வந்து வெளியே நேச்சுரலைசேஷன் ரெண்டுமே வந்து இப்போ தரதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால வந்து இந்தியன் மாதிரி பீப்புள்ஸ், இந்தியன் வந்து இருக்கிறதே லார்ஜஸ்ட் டயஸ்பரஸ் ஹோல்டிங் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ரீஜன்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்து இது பெட்டராக இருக்கும் பொசிஷன் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ வந்து எல்லா டாப் கண்ட்ரிஸுமே பார்த்தா எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஹை போஸ்டிங்ஸ் வந்து யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா ஈவன் இன் பொலிட்டிக்கல் பாடிஸ் கூட வந்து இந்தியன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன் ஒரிஜின் பீப்புள்ஸ். ஸோ அந்தளவு வந்து இந்தியாவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, டயஸ்பராஸாக இருக்காங்க. ஓகேவா? இந்தியாஸ் டயஸ்பரா வந்து செப்பரேட் டாபிக். அது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல செகண்ட் GS2ல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க. ஸோ டயஸ்பராஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனு ப்ளஸ் ஆவரேஜ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும், ப்ரோஸ் கான்ஸு ப்ளஸ் சேலஞ்சஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் அவங்க நம்ம ஸ்போர்ட்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. அண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் டெலகிராம் சேனலில். ஸோ வந்து டெலகிராம் லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு குவிஸஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், இன்னும் பெட்டர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கிளாரிட்டியும் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.